இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். விஜய் அவர்களுடைய வாகனம் மதுரை விமான நிலையத்தில் இருந்து வெளியிலேயே வர முடியலை. அந்த அளவுக்கு அங்கே கூட்டம் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த கூட்டம் அரசியலுக்கானது அல்ல அப்படின்னு விஜய் சொன்னாலும் கூட அவரை பார்ப்பதற்காக ரசிகர்கள் வந்திருக்காங்க. ஏன்னா கோவையில் நடந்தது, ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்படின்றது விஜய் அவர்கள் வாக்குச்சாவடி முகவர்களை சந்திக்கக்கூடிய பிஎல்ஏ மண்டல மாநாடாக அது திட்டமிடப்பட்டிருந்தது. அது மாதிரியான அரசியல் நிகழ்வு இது இல்லை. ஷூட்டிங்க்கு செல்லக்கூடிய விஜய் இதற்கு முன்பும் பல முறை போயிருக்கலாம். ஆனால் இப்போது ஷூட்டிங்க்கு வரக்கூடிய விஜய் கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆச்சு அப்படின்றாங்க மதுரைக்கு வந்து. அந்த தகவல் தெரிந்து அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு நிறைய நிர்வாகிகள், பொதுமக்கள், தாவேக தொண்டர்கள், ரசிகர்கள் அப்படின்னு பலரும் அங்கே கூடியிருக்காங்க. இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து விஜய் அவர்களும் அவர்களை கையசைத்து உற்சாகப்படுத்தியபடி அவருடைய வாகனத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் வந்து மெயின் ரோட்டுக்கு வரணும் அப்படின்னா அது மதுரையில் இருக்கக்கூடிய பெருங்குடி அப்படின்ற இடம், அங்கே இருந்து மெயின் ரோட்டுக்கு வரவே சில கிலோமீட்டர் ஆகும். அதன் பிறகு இப்போது விஜயுடைய வாகனம் எவ்வாறு பயணிக்க போகிறது, அவர் நெடுஞ்சாலையில் போகிறப்போ பின்னாடியே பின்தொடர போகிறாங்களா, ஏற்கனவே கோவையில் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தது அப்படின்றத தாவேகாவும் அறிக்கையின் வாயிலாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக வந்து ஹெல்மெட் அணியாமல் வந்தது, மரத்தில் இருந்து குதித்தது, பைக்கில் வந்தப்போ விழுந்தது அப்படின்றதையும் பார்த்தோம். இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு விஜய் அறிவுறுத்தியும் கூட அங்கே கூட்டம் சேர்ந்திருப்பது கவனிக்கத்தக்கது. தொடர்ந்து நம்முடைய தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் இணைந்திருக்கிறார். திரு ராஜ்மோகன், தாவேக தரப்பில் இருந்து இது ஒரு ரோட் ஷோ இல்லை, இது வந்து அரசியலுக்கான ஒரு வருகை கூட இப்போதைக்கு மதுரைக்கு இல்லை, இது வந்து ஷூட்டிங்காக அப்படின்னு சொல்லப்பட்ட பிறகும் அவ்வளோ பேர் கூடியிருக்காங்க. எதனால, எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் தமிழ் வணக்கம். எனக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது. அவர் கட்சிக்காகவோ களத்திற்கோ வரவில்லை. அவர் தனிநபராக அவருடைய தொழில் நிமித்தமான ஒரு பயணம் தான் இது. காலையிலேயே விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து தலைவரும் இதையே சொன்னார். ஆனால் நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, அன்பிற்கும் உண்டோ அடக்கும் தாள் என்று தான் பார்க்கிறேன். அங்கு கூடியிருப்பவர்கள் கட்சி நிர்வாகிகளோ பொறுப்பாளர்களோ அல்ல, கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருப்பவர்கள், அந்த பெண்கள், தாய்மார்கள், அவர்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அவர்களினுடைய அன்புதான் தெரிகிறது. என் கண்களுக்கு அரசியல் தெரியவில்லை. இருந்தும் கூட நானும் கூட தலைவரினுடைய வெற்றி தலைவர் வார்த்தைகளை கூறிக்கொள்கிறேன். இது வந்து அவர் உண்மையிலேயே மக்களை சந்திக்க, கட்சி ரீதியாக கூட்டத்தில் பங்கெடுக்க நிச்சயமாக வருகிறார். மல்லிகை மணக்கும் அந்த மதுரையிலே நம்முடைய தலைவரினுடைய வார்த்தைகளும் மணக்க மணக்க பேச போகிறார். ஒரு பக்கம் வைகை ஓடுகிறது, கள்ளழகர் இறங்குகிறார், ஊரே சேர்ந்து கொண்டாடுகிறது. இந்த பக்கம் நம்முடைய ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக வெற்றி தலைவர் போகிறார், இதையும் கொண்டாடுகிறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த நேரத்தில் தயவு செய்து தலைவர் அவர்களினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து பாசத்திற்குரிய, நேசத்திற்குரிய நம்முடைய மதுரைக்காரங்க அவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் காட்ட வேண்டிய நேரத்தில் காட்டிக்கொள்ளலாம். இப்போது தொழில் நிமித்தமாக செல்லக்கூடிய தலைவருக்கு அவருக்கோ மற்றவர்களுக்கோ எந்த இடைஞ்சலும் இல்லாமல் அவர்கள் தயவு செய்து அவர்களுடைய சூழலை புரிந்து கொண்டு அவர் செல்வதற்கான அந்த வழிவகையை செய்து கொடுத்தால் உண்மையிலே உத்தமமாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விஜய் அவர்கள் நடிகனாக, தனிநபராக இதற்கு முன்னாடி எல்லாம் மதுரைக்கு வந்திருக்காரு. ஆனால் அப்பெல்லாம் இந்த மாதிரியான ஒரு கூட்டம் அப்படின்றது பொது வெளியில் இல்லை. இப்போ அரசியல் கட்சி தொடங்கப்பட்ட பிறகு இப்போ நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டிருப்பாங்க, ஏரியா வாரியா, பகுதி வாரியா, அதனால இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு கருதலாமா? கடைசியா அவர் எப்ப மதுரைக்கு வந்தாரோ அப்ப கூடிய கூட்டமே ஒரு மாபெரும் சமுத்திரம் மாதிரி கூட்டம் தான். அப்ப கூட்டம் கூடலன்னா நம்ம சொல்ல முடியாது, அது மிகப்பெரிய கூட்டம். சொல்ல போனா மதுரையில பல முறை வந்து அந்த மேடையே ஸ்தம்பித்து போகிற அளவிற்கு பாடல் வெளியீடா இருக்கட்டும், விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய மக்கள் பணியாக இருக்கட்டும், அப்போதெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகமாகத்தான் கூடியது. இப்போது இன்னும் அதிகமாக இருக்கிறது. இப்ப கூட்டம் அதிகமானதாக நான் பார்க்கவில்லை, மக்கள் மத்தியில் ஒரு ஏக்கம் அதிகமாக இருப்பதாக பார்க்கிறேன். தலைவரினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்கிறேன். இது எப்படி இருந்தாலும் இன்னும் இப்படி கட்டுக்கடங்காம கூட்டம் எல்லாம் கூடுகிற பொழுது அந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டியது காவல்துறையினுடைய கடமையாக இருக்கிறது. அவர்களினுடைய கடமைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டியது நம்முடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. எனவே இன்னும் கோவை குலுங்கியதை போல மதுரைக்காரங்க பாசத்தை காட்டுறதுக்கான நேரம் வரும். அவங்க யாருங்கிறது, அந்த ஊரினுடைய பாசத்தை நம்ம பார்க்கத்தான் போறோம், காலம் காட்டத்தான் போகிறது. இது தகுந்த நேரமா என்பதை அவர்கள் கொஞ்சம் சிந்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.